கிரிவலம் செல்வது எப்படி? கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோயிலுக்கு அருகே இருக்கும் பூதநாராயணரை தரிசித்து அனுமதி பெற வேண்டும். பூதநாராயணர் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம். அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கை. பின்னர் வழியில் உள்ள இரட்டை பிள்ளையாரை வணங்க வேண்டும். அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்பிகையையும் தரிசிக்க வேண்டும். அதன் பிறகு கோயில் ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு மலையை வலம் வரத் தொடங்க வேண்டும். கிரிவலத்தை இப்படித்தான் தொடங்க வேண்டும் என்பது நியதி. கிரிவல பாதையில் 8 திசைகளுக்கும் ஒவ்வொரு லிங்கம் இருக்கும். கிரிவலத்தின் இந்த லிங்கங்களை வணங்கிவிட்டு தான் செல்ல வேண்டும். மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாகவே செல்ல வேண்டும். நம்மோடு சித்தர்களும் நடந்து வருவார்கள் என்று கூறப்படுகிறது. அவர்கள்தான் நாம் மனதில் நினைப்பதை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பார்கள்.